வாங்கடா வாங்கடா. இன்னைக்கு பாஸ்டர் ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணார்ல. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 16-17 வசனத்தை எடுத்து ஏசப்பா வரப்போறது பத்தி, அதுக்கப்புறம் எக்காலம் துணிக்கும் அவருக்காக ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு எவ்வளவு அழகா எடுத்தாரு இல்லடா. ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வசனம். எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. எக்காலம் 2000 வருஷமா இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ உடனே வரப்போற மாதிரி. அந்த பிரசங்கத்தை விட இது ரொம்ப போரடிக்குப்பா. இல்லடா, ஏசப்பா வருங்கிறது உண்மையானது. இன்னைக்கு கூட வரலாம், ஏசப்பா எப்பனாலும் வரலாம். மம்மி சி ஐ வெரி பிஸி. எனக்கு நிறைய ஃபேஸ்புக்ல லைக்ஸ் கொடுக்கணும், வாட்ஸ்அப்ல வேற எக்கச்சக்க பெண்டிங் மெசேஜ். ஹாய் டியூட். ஜெனிமா, அதெல்லாம் சரிம்மா. ஆனா ஏசப்பா வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியமானது. நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் இருக்குமா. நம்ம இப்போ ஏசப்பா உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா இப்ப வந்தா கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படலாமா. இங்க பாரு, பாகிஸ்தான்ல 144 பிள்ளைங்களை சுட்டு கொண்டுட்டாங்க. இது மாதிரி கடைசி காலத்துல அன்பில்லாத சூழ்நிலை எல்லாம் பைபிள் சொல்லுது. இதெல்லாம் ஒரு அடையாளமா? சொன்ன கேளுமா, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியமா. பிரின்சிமா பாருடா, நான் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. சரிம்மா விடுங்க, அவ நம்ம பொண்ணு தானே, அவ வந்துருவாம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அப்பா, உனக்கெல்லாம் வலிக்குதே, கால் வேற ரொம்ப உழையுது. சரி, வேலையே பார்க்க முடியலப்பா. வயசானாலும் ஆச்சு, ஒரு வேலை கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய, பாத்திரம் வேற நிறைய கழுவ வேண்டியிருக்கேன். பிள்ளைங்களை கூப்பிட வேண்டிதான். பிரின்சி ஐயோ பைபிள் படிச்சுட்டு இருக்காளே, சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஜெனிட்ட சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஜெனிமா என்ன அம்மா, அம்மாக்கு ரொம்ப குறுக்கு எல்லாம் வலிக்குடா, கொஞ்சம் பாத்திரம் கழுவி கொடுடா. பாத்திரமா? நானா? என் கையில 1/2 மணி நேரம் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன், பார்லருக்கு போய் மேக்கப்லாம் போட்டிருக்கிறேன், எல்லாம் அழிஞ்சிரும். அந்த இருக்கல்ல அவளை கழுவ சொல்லுங்க. சி லிங்கா படம் ரிலீஸ் ஆயிருக்கான், நான் அது கிளம்பிட்டு இருக்கிறேன். ஐம் வெரி பிஸி. என் ஹேண்ட் பேக் எங்க? ஏண்டா அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, உண்மையிலே முடியலடா. தயவு செய்து பாத்திரம் கழுவி கொடுடா. அது படம் பார்த்துக்கலாம்டா, படம் எப்பனாலும் பார்த்துக்கலாம். அம்மாவுக்கு உதவி செய்யடா. ஏய் நீ வரியா? நான் வரலடி, நீ வேணா போ. நான் அம்மாவுக்கு உதவி அங்கேயே இருக்கிறேன். அம்மாக்கு உதவி, பைபிள் படி, வீடத்தோட இப்படியே இரு. உனக்கு என்ன கிடைக்க போகுது நான் பாக்குறேன். See, I want to enjoy my life. Okay? Bye. சரிம்மா, நீங்க விடுங்க, கவலையை விடுங்க. நான் உங்களுக்கு பாத்திரம் கழுவி கொடுக்குறேன். நீங்க போய் உட்காந்துக்கோங்க, நான் உங்களுக்கு கழுவி கொடுக்குறேன். என்னதான் செய்வேன். ஏசப்பா, என் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்கப்பா. திருமணத்துக்கு இன்னும் நீ காஃபி போடுவேன். இதோ நான் காஃபி கொண்டு வர்றேங்க. காலையில எந்திரிச்ச உடனே பைபிள் பிரேயர்னு உட்காந்துருவோம். பாஸ்டர் அப்படித்தான் சொல்லுவாரு, அதுக்காக நீ அப்படியே உட்காந்துறதா காலையில? இதோ நான் கொண்டு வர்றேங்க. என்னங்க, என்னங்க காஃபி. சரி, அம்மா கொடுத்துட்டியா? இதோ நான் கொடுக்குறேங்க, நீங்க முதல்ல குடிங்க, நான் அம்மாக்கு கொடுக்குறேன். அவங்க வயசானவங்க உனக்கு தெரியாதா? 8 மணி ஆயிடுச்சு, இவ்வளவு நேரமா நீ இது பண்ணுவ. போ ஃபர்ஸ்ட் அம்மா கொண்டே கொடு காஃபிய. இதோ கொடுக்குறேங்க. ஆமா, அம்மா எனக்கு எடுத்து கொடுக்குறா. நீ இருக்கும் போதுதான் என்னை கவனிக்கிற மாதிரி பண்றா, இல்லாட எனக்கு கண்டுக்கிறதே இல்ல. பாரு நான் எப்படி துரும்பா இழைச்சு போயிருக்கேன். அத்தை இந்தாங்க, காஃபியை குடிங்க. என்னத்த காஃபி போட்டிருக்க? உங்க அம்மா உனக்கு என்னத்த சொல்லி கொடுத்தா? இந்த புடி, நீ ஏன் புடி. என்ன அத்தை, காஃபி நல்லா இல்லையா? நான் வேணா வேற ஒரு காஃபி போட்டு கொடுக்குறேன் அத்தை. போ போ. நீதான தேடி கண்டுபிடிச்சு பிடிச்ச மருமக. அடியா அடிச்சுக்கிட்டேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கேட்டியா? மூக்கு மூலியமா நல்லா இருக்காடா, இதுடா அதுடான்னு எத்தனை கதை விட்ட நீ. சரி விடு, அந்த காரைக்குடியில இருந்து
அந்த மெர்சியை கொடுக்குறேன்னாங்க. கேட்டியா? 1 பவுன் குறைஞ்சிருச்சுன்னு பேரம் பேசி வேண்டான்ட்ட. சரி அதைத்தான் விடு. அந்த திருநெல்வேலியில ஆலிஸை கொடுக்குறேன்னாங்க. அவளையாவது எனக்கு கட்டி வச்சியா? அதுவும் கிடையாது. எடா அவனுக்கு படிப்பு கொஞ்சம் குறைடா அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஈக்குவல் ஆக மாட்டாடா அப்படின்னு அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். சரி விடு, இதுதான் போகுது, அதெல்லாம் விட்டுடு அப்படின்னாலும் இந்த திருச்சியில அனிதா என்ன அழகா இருந்தமா. சே, அவ படிப்பு என்ன, அவங்க வசதி என்ன, அவளையாவது நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்ன செய்ய, என் வாழ்க்கையே போச்சு. இவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த காட்டிலே நான் கிடக்க வேண்டியதுதான். என்ன செய்ய சொல்ற? நான் இடத்த கண்டேன், குடத்தோட பணமும் சேர்ந்து வருது. நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் நம்ம தலையெழுத்து. இப்ப புலம்பி நீ என்னத்த பண்ண போற? இல்லைங்க, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நீங்க தேடினா போதும். சரிடி, நீ சும்மா அந்த காலையில போதகம் நடத்துற விட்டுட்டு பைபிள் அங்கங்க பாஸ்டர் சொல்றத வந்து சும்மா ஓதாத. எனக்கு என்ன கேம்ப் இருக்குன்னு தெரியல. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அயன் பண்ணி வை. இதோ செய்யறேங்க. சாரிங்க, அந்த கர்ச்சிப்பை மறந்துட்டேன், அந்த சாக்ஸை விட்டுட்டேன். அப்புறமா வந்து சொல்லிட்டு நிக்காத. என்ன பாப்பா எடுத்து வை. ஏ பிரின்சி, அங்க பாரு மழை மேகமா இருக்கு, துணினா எடுத்து வச்சியா? ஆமா தா, இதோ எல்லா துணியும் எடுத்துறேன். ஆமா, நீ என்னத்த செய்யற? எல்லாம் நான் உனக்கு சொல்லி சொல்லி செய்ய வேண்டி இருக்கிறது. உங்க அம்மா என்னத்தை தான் உன்னை வளர்த்தாலும். இதோ செய்யறேங்க. ஏ பிரின்சி, இங்க பாரு டீ அப்படியே வச்சிருக்க, எப்படி சிந்தி இருக்கு பாரு. வந்து போத அதை தொட. இதோ வரேன், இதோ தொடக்க வரேன். ஜெனிமா, என்னுடைய கண்ணாடி பார்த்தியாமா நீ? கண்ணாடியில நான் போடுறது இல்ல, அங்க போய் பாருங்க, எடுத்து வாங்க. சரிம்மா, பிரச்சனை இல்லை, நானே போய் பார்த்துக்கிறேம்மா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, டிவி பார்த்துட்டு இருக்கியா? சரி. இப்ப நான் கடைக்கு போறேன், உனக்கு இது வாங்கிட்டு வரணுமா? இல்லம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஜெனிக்கு ஏதாவது வேணா கேளுங்க. ஜெனி, உனக்கு எதுவும் வேணுமாமா? நான் கடைக்கு போறேன். எனக்கு வேணுங்கிறத வாங்கிக்க தெரியும், நீங்க போயிட்டு வாங்க. நல்ல மருமகள் சீரியல் ஓடிட்டு இருக்குது, அத பாக்க. பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு சின்ன பிள்ளை தானே, படப்படன்னு பேசுறா, வேற ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, நல்ல பிள்ளை. என்ன தெரியுமா, அவ நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உலகத்தின் காரியத்துல கொஞ்சம் அடிமையா இருக்கா. நம்ம தொடர்ந்து ப்ரே பண்ணுவோம்மா, கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியம் செய்வோம். இந்த சீரியலோட இங்க பயங்கரமா ஓடுது பெர்ஃபார்மன்ஸ். ஓ, டைம் ஆச்சு. ஓகே ஜெனிமா, என்னுடைய சாம்பால் எடுத்து வச்சிட்டியா நீ? ஜெனிமா, என்னுடைய சாம்பால் எடுத்து வச்சியா நீ? அங்க கேளுங்க. சரிம்மா, நான் கொடு. சரி, ஓகே ஜெனிமா, போயிட்டு வரேன். என்ன அம்மா, போயிட்டு வர ஜெனிமா. போயிட்டு வரேன். ஐயோ, இது என்னடா சத்தம்? இதான் எக்கால சத்தமா? ஏம்மா, நேத்து வேணுமோ போதகம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சேம்மா. 2ஆம் வருகை அது இதுன்னு, ஒருவேளை அதுதான் இதோ. ஏம்மா, நீ போலியாம்மா? காணுமா? ஐயோ, எனக்கு கிடக்கானே அறியாதாரே. போயிட்டியா? டேவிட் டார்லிங், எங்க போயிட்டீங்க? எதுல இருந்தாரு? ஐயோ, ஒருவேளை அம்மா சின்ன வயசுலயே சொன்னாங்களா, ஆண்டவர் 2ஆம் வருகை கூட்டிட்டு போயிடுவாங்க, அதுதான் இதா? அப்ப நான் மட்டும் விடப்பட்டுட்டேனா? ஏசப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னையா ஏசப்பா விட்டுட்டு போனீங்க? ஐயோ, ஒரு சான்ஸ்
ஞானத்தினால் உனக்கு கொடுத்த காலத்தை தள்ளினாய். இரட்சணிய நாட்களை அலட்சியம் பண்ணினாய். உன்னை பரலோகத்தின் பங்காளியாக்க பாடுகள் பலப்பட்டேன். சிலுவை பற்றிய உபதேசம் உனக்கு பைத்தியமாய் தோன்றிற்று. இன்றோ பாதாளத்தின் பயங்கரம் உன்னை மூடிற்று. இப்பொழுது என்னை நோக்கி மீட்பரே என்று புலம்பினாலும் இரட்சகரே என்று கலங்கினாலும் நான் உனக்கு உதவ முடியாது. ஏனென்றால் இப்பொழுது நான் நியாயாதிபதி. உன்னை மீட்க வேண்டும் என்று என் மனம் எண்ணினாலும் என் நீதி அதற்கு அனுமதிக்காது. என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று